ஹாய் ஒருவன் சுட சுட +2 சிபிஎஸ்சி ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு 2024. இது எதுக்கு சார் நீங்கள் போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டேட் போர்ட் மாணவர்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் டிஎன் கவர்மெண்ட் கீழே எழுதுகிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆயிருக்கு ஏதாயிருக்குன்னு அனாலிசிஸ் எல்லாம் பண்ணணும். ஏன்னா இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு இவங்களும் வருவாங்க இல்லையா, இவங்களோட இம்பேக்ட் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ரொம்ப ஒரு முக்கியம். இவங்க என்ன சார் நாங்களே கட் ஆஃப் கம்மியாக வாங்கியிருக்கோம், இவங்க வேறு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கும் முழு உரிமை உண்டு அல்லவா. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை 3rd ரேங்க் சென்னை 98.47% பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க சென்னை. ஸோ தமிழ்நாட்டில் இந்த தடவை பாஸ் பர்சன்டேஜும் அதிகமாக இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சென்னை எப்போவுமே வந்துடும், பட் சென்னை இந்த தடவை 3rd ரேங்க். ஓகேவா. ஸோ இதனால் இம்பேக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இம்பேக்ட் ஆகும். பாஸ் பர்சன்டேஜ் ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சியில் இந்த தடவை 87.98% இந்தியாவில் ஃபுல்லாக சேர்த்தி இது வந்து 0.16% இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாஸ் பர்சன்டேஜ். இதனால் இந்த தமிழ்நாடு மாணவர்களுக்கு இந்த இன்ஜினியரிங் அட்மிஷன் போடுறவங்களுக்கு எதாவது பாதிப்பு இருக்கான்னு கேட்டால், இம்பேக்ட் இருக்குமான்னு கேட்டால் இம்பேக்ட் இருக்குங்க, இல்லாமலாம் இருக்காது. என்ன இம்பேக்ட்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக்ஸ் பார்த்துடலாம், அப்புறம் இம்பேக்ட் சொல்கிறேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கீழே லைக் பண்ணுறதுக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். சிபிஎஸ்சி பசங்களாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்டு பசங்களாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள், சரிங்களா. ரெஜிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 16,33,730 பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க இந்தியாவில் எக்ஸாமுக்கு. அப்பியர்டு எவ்வளோ பேர் எழுதுனாங்க அப்படின்னா 16,21,224 பேர் எழுதுனாங்க. அதில் பாஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்களா 14,26,420 பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது பாஸ் பர்சன்டேஜ் 87.98% பாஸு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போன வருஷத்தை விட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போன வருஷம் இவ்வளோ தான் எடுத்தாங்க, இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் நல்லா கேட்டுக்கோங்க, 95%க்கு மேலே எடுத்தவங்க. இதில் எல்லா குரூப்பும் இருக்குங்க. 12th எடுத்திங்கன்னா காமர்ஸ் குரூப்பும் இருக்கும், சயின்ஸ் குரூப்பும் இருக்கும் இல்லைங்களா. எல்லா குரூப்பும் சேர்த்து சொல்லியிருக்கேன், பயப்படாதீங்க. சயின்ஸ் குரூப் மட்டும் இல்லை. 95% மார்க் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தவங்களோட லிஸ்ட்டு 24,028 பேர் வந்து 95%க்கு மேலே எடுத்துருக்காங்களாம். 90%க்கு மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா 1,16,145 பேர் எடுத்திருக்காங்களாம். இது வந்து டிராஸ்டிக் நம்பர், ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதில் கேர்ள்ஸில் 91.52% பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. பாய்ஸில் 85.12% பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் கேரளா ட்ரிவாண்ட்ரம் 99.91% வந்து பாஸ் பர்சன்டேஜ் எடுத்து முன்னிலையில் இருக்காங்க. ஃபஸ்ட் இடம் இந்தியாவிலே ட்ரிவாண்ட்ரம் தான் ஃபஸ்ட் இடம். விஜயவாடா வந்து 99.04%. சென்னை நம்மளோட சென்னை 98.47% பாஸ் பர்சன்டேஜ் எடுத்து 3rd லைனில் இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதனால் எது இம்பேக்ட் இருக்கான்னு கேட்டால், மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மார்க் வச்சு தானே வராங்க. இப்போ மேக்ஸில் அவங்களுக்கு எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப் தான் நம்மள மாதிரியே, கெமிஸ்ட்ரி வந்து நம்மள மாதிரியே மாடரேட்டு, மேக்ஸ் நம்மள மாதிரி ஈஸினா டெட் ஈஸி கிடையாது. நமக்கு அது ரொம்ப ஈஸியாக கேட்டாங்க, அவங்களுக்கு டெட் ஈஸி கிடையாது. பட் செட் 1 செட் 2 செட் 3ன்னு அவங்களுக்கு என்னென்னமோ இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு சில செட்டு ஈஸி, ஒரு சில செட்டு வந்து ஒரு மாடரேட் அந்த மாதிரி இருந்து. அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய மார்க் அடி வாங்கியிருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்கிறேன், அடி வாங்கியிருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க, அப்பீர் பண்ணுறவங்களே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்இஏக்கு அப்பீர் பண்ணுறவங்க, அதாவது ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000க்கு மேலே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 15,000 20,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் மொத்த பேருமே வந்து டிஎன்இயில் சீட் எடுத்துட மாட்டாங்க. சீட் எவ்வளோ பேர் எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 10,000 பேர் பக்கம் சீட் எடுப்பாங்க. அவ்வளோதான் இவ்வளோ பேர் தான் சீட்டு எடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ரவுண்டு 1லே வந்துடுவாங்க. ஏன்னா மார்க் அதிகமாக தான் வச்சுருப்பாங்க. இந்த சிபிஎஸ்சி பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நீட்டு ஜேடபிள்யூ நம்பி அந்த சைடு இந்த சைடு போயிடுவாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிபிஎஸ்சி ஃபஸ்ட்டு மார்க் எடுத்த பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 200க்கு 200 கட் ஆஃப் வச்சுருப்பாங்களா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 190க்கு மேலே இருக்கவங்களாம் 2 மைண்டில் இருப்பாங்க. ஒன்று நீட் எழுதியிருப்பான், பயாலஜி படித்தவன் நீட் எழுதியிருப்பான், இன்னொன்று வந்து ஜேடபிள்யூ. ஸோ இதில் எது கிடச்சாலும் அதில் போயிடுவாங்க. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிஎஸ்சி பசங்க முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வரக்கூடிய பசங்க வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு 20,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா, ஒரு சிபிஎஸ்சி பையன் வந்து பசங்க வந்து ஒரு 3,000-4,000 பேர் இருப்பாங்க. அதில் ஒரு 1,000-1,500 பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க, கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ண மாட்டாங்க. இது என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தான் 2 ஆப்ஷன் வச்சுருக்காங்களே. மெடிக்கல் லைனில் கிடைக்காதவன் இதில் வருவான், இதில் ஏதோ அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட் எடுப்பான், இல்லை வந்து பிஹெச்சியில் சீட் எடுப்பான், எஸ்எஸ்எனில் சீட் எடுப்பான், இதில் வந்து டாப் காலேஜஸ் சீட் எடுப்பான். ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் சாதகம் அதிகமாக நமக்குன்னு கேட்டால் அதிகமாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் இம்பேக்ட் அந்த இடத்துல இருக்குது. யாருக்கு இம்பேக்ட்னா ரவுண்ட் 1 மாணவர்களுக்கு தான் இம்பேக்ட் அதிகம்.
ரவுண்ட் 2 மாணவர்களில் கம்மியாக தான் சிபிஎஸ்சி பசங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை மாதிரியே தான் அவங்களுக்கும் கட் ஆஃப் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து 180 மார்க்கு டு 150 மார்க் இருக்கிறவங்களுக்கு இந்த ரவுண்ட் 2 தான் அதிகமாக வருவாங்க. இந்த 150லேருந்து 180 வரவங்க வந்து பார்த்தா நம்ம பசங்க ஒரு படி டிக்ரீஸ் ஆகிருக்கின்றவன். நான் சொன்னேன் இல்லையா 0.5% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு, சாரி 0.5 மார்க் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு பேசிட்டு இவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன்னா, இவங்களுக்கு என்ன இருக்குன்னு எப்படி நான் சொல்கிறேன்னா, ஓவரால் பாஸ் பர்சன்டேஜ் வச்சு இல்லை, இந்த ப்ரீவியஸ் இயர் கம்பேரிஸ் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக இந்த தடவை வந்து பாஸ் பர்சன்டேஜ் அதிகம், அவங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட்டியை பொறுத்து நான் சொல்கிறேன். இவங்களுக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோனா 1 இல்லைனா 0.5 இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கும் இவங்களுக்கு. அப்போ இந்த இடத்துல நமக்கு காம்படிஷன் இருக்கும். இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து காம்படிஷன் இருக்கும், ஆனால் நம்மளும் மார்க் வச்சுருக்கனால நம்ம சீட் எடுத்துருவோம், அவங்க கம்மியாக தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இந்த 2வது ரவுண்டில் வரும்போது இந்த 180 கீழே வரும்போது தான் அந்த காம்படிஷன் இருக்கும். இந்த 150க்கு கீழே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நிறைய மாணவர்கள் மேனேஜ்மெண்ட்டில் போயிடுவாங்க, இந்த சிபிஎஸ்சி மாணவர்கள். அதனால் பிரச்சனை கிடையாது, நிறைய மாணவர்கள், சில மாணவர்கள் மட்டும்தான் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதனால் 150 கீழே வந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், 150 கீழே இருந்தீங்கன்னா தயவு செய்து மேனேஜ்மெண்ட் கோட்டா போயிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா டிஎன்ஏக்கு வெயிட் பண்ண வேணாம்னு சொல்ல, உங்களுக்கு கிடைக்கும். எஸ்சி கம்யூனிட்டி இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸ் கிடைக்கும். பிசியாக இருந்தால் ஓசியாக இருந்தேன்னா முக்கால்வாசி நீங்கள் போயிடுறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்குன்னு சிபிஎஸ்சி மாணவர்கள் கவுன்சிலிங் போட வேணாம் நான் சொல்லலை. 150க்கு கீழே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி கோர்ஸ் நல்ல காலேஜில் வேணால் நீங்கள் தயவுசெய்து இதிலே போயிடுங்க மேனேஜ்மெண்ட்டில் காசு இருந்தால். இல்லை கவுன்சிலிங் வெயிட் பண்ணுறேன்னா கவுன்சிலிங் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ சிபிஎஸ்சி மாணவர்களுக்குன்னு சீட்டு ஒதுக்கியிருப்பாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். ஸோ உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்கு, இன்றைக்கோ நாளைக்கோ ஓடிடுங்க. நீங்கள் 2 நாள் கழிஞ்சு போய்க்கலாம், 3 நாள் கழிஞ்சு போய்க்கலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா சிபிஎஸ்சிக்கு இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக அமையும். ஏன்னா சீட்டு வந்து எவன் முன்னாடி வரோன்னா அவனுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி குமரகுரு மாதிரி காலேஜிலலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்டு, இந்த கிருஷ்ணா காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு மேனேஜ்மெண்ட்டில். அப்படி இருக்கும்போது சிபிஎஸ்சி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்க, யார் முன்னாடி போகிறாங்களோ அவங்க கொடுத்துருவாங்க. அதுதான் சொல்கிறேன், மார்க்கின் அடிப்படையில் கொடுத்துருவாங்க. ஸோ தயவு செய்து அது பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எங்கே அடிவாங்க அப்படின்னு. இந்த ரவுண்டு 1ல் வந்து பார்த்தீங்கன்னா, ரவுண்டு 1ன்னு ஏன் சார் சொல்கிறீங்க, இன்னும் நம்ம பிரிக்கலை. இந்த டிஎன்ஏல ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இருக்கும், நம்ம பிரிக்கல. நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொன்னேன். ரவுண்ட் 1னா நான் வந்து சொல்கிறேன் 180க்கு மேலேன்னு சொல்கிறேன். இந்த 180க்கு மேலே இருக்கும்பொழுது காம்படிஷன் இருக்கும் சிபிஎஸ்சி கூட நம்ம கூட. அப்போ எவ்வளோ சார் காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட் ஆஃப், ஒரு 0.5 கட் ஆஃப், இதே மாதிரி அந்த ஒரு கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம பையன் 190 எடுத்திருந்தானா அவன் 191 எடுக்க வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். இப்போ இதனால் ஏதாவது பெரிய தாக்கம் இருக்குமாங்க சார்? இருக்காது. மேபி லைட் ஒரு டிஃப்ரென்ஸ் வரும், நம்ம கொஞ்சம் சூட்டிப்பாக இருந்துக்கணும் அப்படிங்கிற. சிபிஎஸ்சி பசங்களுக்கு அட்வான்டேஜ் அதிகம் தான். ஏன்னா அவங்க 2 பக்கமும் யோசிப்பாங்க, இங்கே சீட்டு கிடைக்குதான்னு பார்ப்பாங்க, இல்லை அங்கே சீட்டு கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. நீட்டு இல்லைனா ஜேடபிள்யூ அந்த மாதிரி, இல்லை டீம்டு யூனிவர்சிட்டியில் போட்டிருப்பாங்க ஏதாவது. ஸோ இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இதை டிபெண்ட் பண்ணியிருக்கனால இதை பார்க்குறோம். ஸோ இதுதான் உண்மைங்க, இந்த உண்மை நிலவரம். சிபிஎஸ்சி இம்பேக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால், ரிசல்ட் இம்பேக்ட் பண்ணுமா நம்மளை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு 100% இம்பேக்ட் பண்ணாது. ஒரு குறைந்தளவு அப்படின்னு சொல்லலாம். குறைந்தளவுனா பர்சன்டேஜெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல, ஓரளவு நான் சொன்னேன் இல்லைங்களா, பர்சன்டேஜ் அதாவது கட் ஆஃப் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் சொன்னேன் இல்லையா, அதை வச்சு நான் சொல்கிறேன். ஓரளவுக்கு இம்பேக்ட் இருக்க தான் செய்யும், ஆனால் அதனால பெரிய பாதிப்பு உண்டாக்காது. நீங்கள் இப்போதைக்கு என்ன மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ, என்ன இப்போ மைண்ட் செட்டில் இருக்கீங்களோ அதிலே இருங்க, குழம்பிக்காதீங்க. இந்த பதிவு வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த சிபிஎஸ்சி ரிசல்ட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா நம்ம கூட போட்டி போடுறவங்க அவங்களும் இருக்காங்க. அதனால தான். தேங்க்யூ.